ஹாய் விவோஸ். அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேது வந்துட்டு மந்திரப்பூவை பார்த்துட்டு வந்ததுனால சேதுவை வந்து மண் விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க. அந்த மண் விளக்கு எரிஞ்சதுனால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சேதுவுக்கு அவங்க அம்மாவே மகளாக வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே சந்தோஷத்தோட எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி பழையபடி அவங்க தங்கி இருந்த ரூமுக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் சேதுவை வந்து ராஜாங்கம் சொல்கிறாரு, ஐயா ராசாங்கம், நீ ரொம்ப சிரமப்பட்டு போய் அந்த பூவை எடுக்க போயிருக்கியா, இதனால உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என் உயிரே இருக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவையும் தமிழையும் பார்த்துட்டு இந்த ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது. என்னடா இது, இவன் திரும்பி வந்துட்டான், யானைகிட்ட 2 பேரும் மாட்டி செத்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிது. என்ன சித்தி, என்னாச்சு, ஏன் இப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைப்பா, உன்னைய பார்த்ததுமே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நீ காட்டுக்குள்ளே போனதுலேருந்தே எனக்கு ரொம்பவே படபடப்பாக ஆயிடுச்சு. இப்போ உன்னைய பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷத்தில் நான் அதிர்ச்சியாகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்கிறாரு. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டு போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து இந்த சாவித்திரி வந்து, அடையே நீ எங்கே போகிற, நீ இங்கேயே வந்து தங்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சாவித்திரி சொல்லுது. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மோகனா வந்து, ஏன் சாவித்திரி நீ தமிழை வந்து உங்கள் கூட தங்க வச்சுருக்கீங்க, நீ வந்து சேது கூட தங்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மதினி, ஏற்கனவே சேது வந்துட்டு சிரமப்பட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இப்போ இவ வேற வந்துட்டு உள்ளே போயிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ஹனிமூனுக்கா வந்திருக்காங்க கொடைக்கானலுக்கு. சேதுவுக்கு ஏற்கனவே இவளை பிடிக்காது, அண்ணனை ஜெயிலுக்கு போக வச்சதுக்கு இவ தான் முழு காரணம். இப்போ இவளை போய் சேது கூட தங்க சொன்னா என்ன மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தமிழையும் சேதுவையும் பிரித்து வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கு. உடனே மோகனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ அவ தான் போய் சேதுவை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா, நம்ம யாருமே காட்டுக்குள்ளே போகலையே, அவள் புருஷன் தானே, எதா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சேது கூடயே தமிழை தங்க சொல்லிடுறாங்க. தமிழும் அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு சேது ரூமுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த தாமரையும் சாவித்திரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, இந்த மோகனா அத்தை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க. இப்போ இந்த தமிழ் உள்ளே போய் தூங்கினானா சேதுவும் மாமாவுக்கும் இவளுக்கும் திரும்பவும் பழையபடி ஒன்று சேர்ந்துருவாங்கம்மா, இதை நான் பார்க்கணுமா, இங்கே இருந்துக்கிட்டு இதுக்கா நான் கொடைக்கானலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை கத்திக்கிட்டு இருக்கு. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, இருடி பொறு, அம்மா உன்னைய அப்படியெல்லாம் விட்டுருவனா, பொறு, எப்படியாவது உனக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து தாமரையை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்க போயிடுறாங்க, நைட் ஆகிருது. சாவித்திரியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுவை எப்படியாவது தாமரை ரூமுக்கு வர வச்சு அங்கே அவனுக்கு வசிய மருந்து கலந்த பாலை கொடுத்து 2 பேத்துக்குள்ளே ஏதாவது நடந்த மாதிரி காட்டிக்கிறணும் அப்படின்றது தான் இந்த சாவித்திரியோட பிளானு. அதுக்கு தான் இந்த சாவித்திரி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வசிய மருந்து கலந்த பாலை கலந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக தமிழும் உள்ள பால் எடுத்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்புறம் தமிழும் தனியாக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பாலை ஒன்றா காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழோட பாலும் சாவித்திரி கலந்த வசிய மருந்து பாலும் மாறிடுது. தமிழ் வந்து சாவித்திரியோட வசிய மருந்து பாலை எடுத்துட்டு சேதுவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்து வேகமாக இந்த பாலை எடுத்துகிட்டு போய் தாமரை கிட்ட கொடுத்து, அடியே இதில் வசிய மருந்து கலந்துருக்கேன், இப்போ நான் போய் சேதுவை உன் ரூமுக்கு வர சொல்கிறேன், இந்த பாலை எப்படியாவது அவனை குடிக்க மட்டும் வச்சிரு, அவன் இந்த ரூமை விட்டே போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்த பாலை சேது வந்து குடிச்சிடுறாரு. அதில் வசிய மருந்து கலந்துருக்கிறது தெரியாமல் அவர் குடிச்சதுனால அவருக்கு ரொம்பவே கேர் ஆயிடுது. அவர் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்துட்டு சேதுவை எப்படா வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழும் சேதுவும் வெளியே வந்த பாடே இல்லை. உள்ள 2 பேத்துக்குமே முதலிரவு நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் பெரும் ஏமாற்றத்தோட ஆயிட்டாங்க. போமா, இனி உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை, இந்த பாலை நீயே குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போய் கடுகடுன்னு போய் படுத்து தூங்கிடுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.